ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ரௌனி பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அன்சால்டட் பட்டரை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். அந்த மெல்ட் பண்ணோடனே அதுலேயே வந்து நம்ம டார்க் சாக்லேட் 100 கிராம் எடுத்து அந்த சூட்லேயே நம்ம அதையும் மெல்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஸ்பீட் வைக்கக்கூடாது, திரிஞ்சிரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கணும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 3 எக்கை எடுத்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 3 எக்கை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 300 கிராம் சுகர் எடுத்து அதையும் நல்லா நான் அந்த எக்கோடு நல்லா கலந்துக்கிறேன். நீங்கள் சுகர் பவுடராக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, சுகராக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. சுகராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 கிராம் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 இல்லை 200 கூட போதும், உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் எடுத்து அந்த எக் சுகரு கூடவே நல்லா பீட் பண்ணணும். அது பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாது. ஸோ அதை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா குக்கிங் ஆயில், எந்த ஒரு வாசனையும் இல்லாத குக்கிங் ஆயில் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இல்லை மேட்ரே. நல்லா பீட் பண்ணணும். ஒரு மூடி அளவு வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். பேக்கிங் பவுடர் கொஞ்சம், பேக்கிங் சோடா கொஞ்சம், கொக்கோ பவுடர் வந்து நான் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம பேனில் வந்து பட்டர் தடவி யூஸ் பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக. அதில் வந்து நம்ம கலந்ததை ஃபுல்லாக போட்டுட்டு பபிள்ஸ் வராத அளவுக்கு தட்டிட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து நட்ஸும் சாக்கோ சிப்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும் போடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவனில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் குக்கரில் பண்ணாலும் பண்ணலாம். ஓவனில் பண்ணுறதுக்கு, ஓடிஜியில் பண்ணுறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக உங்களுக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு இந்த வாட்டி ப்ரௌனி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து நாட்டு சர்க்கரை, ராகி மாவு இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இது வந்து ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ளேவர் ப்ரௌனி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.